ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாங்களா? இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, திவாலி மேக்கப் லுக். ஸோ எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் லுக்குன்றதுனால நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு டியூயி நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வித் என்னோட மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் செட்டஃபில் வந்து எடுத்திருக்கேன். செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ட்ரை ஸ்கின் இல்லை காம்பினேஷனல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்டாக வந்து என்னோட ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேப்ளின்லேருந்து டாஃபி ஷேட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூடவே வந்து நான் ஸ்டோப் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேக்லேருந்து கோல்டு ஷேட் தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ டஸ்கி ஸ்கின்ல இருக்கவங்க கண்டிப்பாக கோல்டு ஷேட் வந்து பிக் பண்ணுங்கள். ரோஸ் கோல்டு இல்லை சில்வர்லாம் அவ்வளோவா சூட் ஆகாது. ஸோ டஸ்கி ஸ்கின் அண்ட் எல்லோ அண்டர் டோனில் இருக்கீங்க அப்படின்னா கோல்டு ஷேட் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோப் க்ரீம் நான் இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னோட மேட்ச் ஆகிடுது. ஸோ நான் ஃபைனல் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது, என்னோடய ஸ்கின்னோட எந்த அளவுக்கு இது வந்து பிளெண்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக ஸ்கின்ல போய் உட்காருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மேக்கப் போடுறீங்கன்னா உங்களோட நெக் அண்ட் இயர்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து போடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு செகண்ட் டிப். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டோக் க்ரீம் எந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸில் வந்து உட்காந்துருக்கு, எந்த அளவுக்கு ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்குன்னு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சீலர் எப்போவுமே என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்னோட அண்டரை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாக்மி 925லேருந்து வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஷேட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஐ திங்க் இது வந்து வால்நட் ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு கன்சீலர்னே வந்து சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கவரேஜ் உள்ள ஒரு கன்சீலர். நான் வந்து என்னோட அண்டர் ஐ ஏரியாலையும் அண்ட் வந்து என்னோட நோஸ்லேயும் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டிங் ப்ராசஸ்க்காக மட்டும் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் என்னோட கையிலேயே வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து டவுன்வர்ட்ஸாக லிஃப்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அண்டர் ஐயில் போய் நல்லா உட்காரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோவுக்கு நான் வந்து மாஸ் பேலட்லேருந்து ஒரு நல்ல ஒரு பீச்சி ஷேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸை கொஞ்சம் லிஃப்ட் ஓவர் பண்ணி காமிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெஸ்டிவல் லுக்குன்னும் போது கண்டிப்பாக நம்ம ஐ மேக்கப்புக்கு கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஐ ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஐலைனர் மஸ்காரா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா, லாக்மி 925லேருந்து ரோசி சண்டேன்ற ஒரு ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதே சேம் டு சேம் லிப்ஸ்டிக் ஷேடையே நான் ப்ளஷாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம்.